ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அது எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பல்லு இல்லாதவங்க ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கு கமெண்ட்டில், பல்லு இல்லாதவங்க எனக்கு அது நாங்கள் சாப்பிட்டுக்கலாம், நீ ஸ்வீட் போடுமா அப்படின்னு. ஸோ இது பல்லு இல்லாதவங்க கூட நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த சாரீ நிறைய பேர் ரம்ஜானுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறீங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க போதே இப்பவும் மெசேஜ் நிறைய வந்து ஸ்டோன் ஒர்க் கேட்டதுனால இன்றைக்கி நம்ம திரும்ப ஸ்டோன் ஒர்க் கொண்டு வந்திருக்கோம். இதனால அழகான பிளெயினில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் தான். இங்கே பாருங்களேன், எங்களுக்கு உங்களுக்கு பின்னால் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு இதே ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும், உங்களுக்கு அதோடய வந்துடும். சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் சாரியோட பல்லு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். இதில் மொத்தம் 8 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் வேணும் நீங்கள் பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள். நல்ல டார்க் கலர்ஸ் தான் எல்லாருமே, எல்லா கலருமே நல்ல டார்க்காக தான் இருக்குது. தெரியாதவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, இல்லை பெரியவங்க நீங்கள் சாப்பிட்றதா இருந்து நெய் வேண்டாம், எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன். நானே நெய் ரொம்ப எடுக்க மாட்டேன். பாருங்களேன், நெய் எவ்வளோ அப்படியே தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்பலாம் நான் நெய் எடுக்க மாட்டேன். நெய் வந்து உருகட்டும். வந்து நல்லா உருகிச்சு. நான் வந்து 2 துண்டு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே பாருங்க கேஷ்நட், அதாவது முந்திரி பருப்பு, அதையும் எடுத்துக்கோங்க. அது வந்து முந்திரி பருப்பு நீங்கள் போடலைன்னா கூட ஒன்றும் இல்லை, இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நெய்யில் தேங்காவும் முந்திரி பருப்பு வறுக்கும் போதே அது ஒரு தனி ஒரு வாசனை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கடாய் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. பட் உண்மையிலே எனக்கு தெரியாது. என் பையன் ஆர்டர் பண்ணி கொடுத்தான், கேட்டேன், அமேசானில் வாங்கினேன்னு சொன்னான், அவ்வளோதான். மற்றபடி இது எங்கே வாங்கினீங்க என்ன, ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். 2000 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரேட்டு கேட்குறீங்க, எனக்கு சொல்ல தெரியல, அதனால் கோவப்பட்டுக்காதீங்க. தெரிஞ்சதுன்னா நான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் வந்து இது ப்ரௌன் கலர் ஆகட்டும். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு பாருங்கள், நல்ல ஒரு வாசனையோடு வந்துச்சு. இப்போது நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுனா பால், இது வந்து 1 கப்பு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கு வந்து ஒரு 3/4 கப்பு நான் பால் ஊற்றியாச்சு. 1/4 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 கப்பு எடுத்துருக்கோம். அதாவது அரிசி மாவு பாருங்களேன், 1 கப் எடுத்துருக்கேன்னா, நீங்கள் சீனி எடுத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை போட போகிறேன். நாட்டு சர்க்கரை போட்டோன்னா 3/4 கப் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். 3/4 கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை நான் 3/4 கப் எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் போடணும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். 3/4 கப் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் ரொம்ப ஓவராலாம் ஸ்வீட் எடுக்க மாட்டேன், பட் கரெக்டாக இருக்கும். அது சீனி போடனாலும் சீனி போட்டுக்கலாம். இதில் நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சமாக உப்பு. இது கொதிக்கட்டும், சூடு வரட்டும். இந்த பாருங்கள், கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவையும் நம்ம இது கூட போட்டு நல்லா கிளறி விடுங்க. அரிசி மாவு நமக்கு போட்ட உடனேயுமே நமக்கு இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம பால்லாம் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, பால் நெய் எல்லாம் சேர்ந்து இதில் கொஞ்சோண்டு நான் வந்து உப்பும் போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு திக்னஸ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நல்லா நமக்கு வந்து கையில் வச்சு பிடிக்கிற சூடு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். ஓகேங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்மில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த ஸ்வீட் கரெக்டாக ஸ்வீட் வந்து கிடைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, இப்போ நீங்கள் கொழுக்கட்டையாக வேணால் கொழுக்கட்டையாக வச்சுக்கலாம். அதாவது உருண்டை வேணால் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது என்னென்னா கூட கொஞ்சம் நேரம் அவிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது. இந்த மாதிரி வச்சுக்கோமா, நீங்கள் எந்த ஷேப்லனாலும் வச்சுக்கலாம். அதேமாதிரி இதில் கேஷ்யூ நட் போடணுமானா கட்டாயமாக போடணும் அப்படிங்கிறது கிடையாது. போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கொழுக்கட்டை மாதிரி எடுத்திருக்கேன்.
நீங்கள் அதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி சட்டி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கடாயில் இந்த இட்லி பாத்திரத்தில் உள்ள அந்த தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் நம்ம எடுத்து செஞ்சோம். டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான ரெசிபி. இதை உடனே நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நெய் வேணால் கூட ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் சூடாகட்டும், சாப்பிடலாம். ஒன்று எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துலாமா? பாருங்க, இந்த தேங்காய் கேஷ்நட் இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். உண்மையிலே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்க 3/4 கப்பு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. அதாவது வாயில் வச்சோன்னே கரைஞ்சிட்டு பற்றின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அப்படி ஒரு சாப்பிடல. வயசானவங்க கூட சாப்பிடலாம். இந்த வயசானவங்க சாப்பிடும்போது இந்த தேங்காய் மட்டும் கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடாமல் துருவி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா தேங்காவை நல்லா வறுத்துட்டோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ நாளாக இருக்காது, ஒரே நாளில் நமக்கு காலியாயிரும். அந்த அளவுக்கு தான் நம்ம செய்வோம். இதை 4 நாள் நம்ம வச்சுலாம் சாப்பிட முடியாது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.